கவர்னர்கள் சுற்றுப்பயணம் செல்வதற்கு முன் ஜனாதிபதியிடம் கட்டாயம் ஒப்புதல் பெற வேண்டும் என மத்திய அரசு விதிமுறைகளை கொண்டு வந்துள்ளது. கவர்னர்களாக பதவி வகிப்பவர்கள் சம்பந்தப்பட்ட மாநிலங்களில் பெரும்பாலும் இருப்பதே இல்லை. அநேக நாட்கள் தங்களது குடும்பம் வசிக்கும் மாநிலத்திலேயே தங்கிவிடுவதாக தொடர் புகார்கள் வந்தன. இதையடுத்து கவர்னர்களின் சுற்றுப்பயணங்கள் தொடர்பாக 18 அம்ச விதிகளை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. இதன்படி வெளிமாநிலம் அல்லது வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செல்வதற்கு முன் ஜனாதிபதியிடம் கண்டிப்பாக ஒப்புதல் பெற வேண்டும் எனவும், தங்கள் ஆளுமைக்கு உட்பட்ட மாநிலங்களில் ஆண்டுக்கு 292 நாட்கள் கண்டிப்பாக கவர்னர்கள் இருக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. ஜனாதிபதியிடமும் ஜனாதிபதி மாளிகையிடமும் ஒப்புதல் பெறாமல் எந்த பயணத்தையும் கவர்னர்கள் மேற்கொள்ளக்கூடாது எனவும் புதிய விதி கூறுகிறது. அவசரமான காலங்களிலும் எதிர்பாராத தருணங்களிலும் திடீர் பயணம் புறப்படுவதாக இருந்தாலும் அதற்கான காரணத்தை ஜனாதிபதி மாளிகையில் தெரிவிக்க வேண்டும் எனவும், கவர்னர்களின் அனைத்து வேண்டுகோள்களும் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், பிரதமரின் முதன்மை செயலாளர் நிருபேந்திர மிஸ்ரா ஆகியோருக்கும் அனுப்பப்பட வேண்டும் எனவும் புதிய விதிமுறைகளில் கூறப்பட்டுள்ளன. வெளிமாநிலமாக இருந்தால் ஒரு வாரத்துக்கு முன்னதாகவோ அல்லது வெளிநாட்டு பயணமாக இருந்தால் 6 வாரங்களுக்கு முன்னதாக அனுமதி பெற வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. தனிப்பட்ட பயணத்தை அரசு முறை பயணம் என பதிவு செய்வதை தவிர்க்கும் விதமாக சுற்றுப்பயணத்தின் அனைத்து விவரங்களையும் விண்ணப்பத்துடன் ஜனாதிபதிக்கு அனுப்ப வேண்டும். கவர்னர்களின் சுற்றுப்பயண காலம் ஆண்டுக்கு 20% மிகாமல் இருக்க வேண்டும் என்பது போன்ற 18 அம்சங்கள் மத்திய உள்துறையின் அறிவிப்பில் இடம்பெற்றுள்ளன.